ஒரு அடர்ந்த காட்டு பகுதியை ஒரு சிங்கம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்துச்சு. சிங்கத்தோட கம்பீரத்தாலும் வீரத்தாலும் காட்டுல நடக்குற சின்ன சின்ன சண்டை திருட்டு எல்லாத்தையும் சரி செஞ்சு நல்லபடியா ஆட்சி செஞ்சுச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த சிங்கத்துக்கு வயசாகிடுச்சு. அந்த வயசான சிங்கம் முன்ன மாதிரி ஓடி ஆடி வேட்டையாடுறதோ காட்டு பிரச்சனையை தீர்க்கிறதோ முடியாம போச்சு. இந்த விஷயத்தை கவனிச்சு ஒரு தந்திரகார நரி எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டுச்சு. நம்ம காட்டு ராஜாவுக்கு வயசாகிட்டதுனால புத்திசாலி தனத்துல சிங்கத்தை விட சிறந்த என்ன அரசனா தேர்ந்தெடுங்கன்னு சொல்லுச்சு. யோசிக்காத காட்டு மிருகங்கள் தந்திர நரியோட பேச்சு கேட்டு நிறையவே தங்களோட அரசனா தேர்ந்தெடுத்துச்சுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சு. ஓநாய் கூட்டமும் கரடி கூட்டமும் சண்டை போட்டுச்சுங்க. இத கேட்ட நரியும் ஓநாய் கூட்டத்துக்கிட்ட போய் சண்டைய நிறுத்த சொல்லுச்சு. இத கேட்ட ஓநாய் கூட்டம் ரொம்ப கோபப்பட்டு நரிய அடிச்சு துரத்தி விட்டுடுச்சுங்க. உடனே கரடி கூட்டத்துக்கிட்ட போய் சண்டைய நிறுத்த சொல்லுச்சு. அதுக்கு கரடி கூட்டமும் நரிய அடிச்சு துரத்தி விட்டுடுச்சுங்க. இத கேட்ட காட்டு மிருகங்கள் உடனே சிங்க ராஜா கிட்ட போய் முறையிட்டுச்சுங்க. சிங்கமும் பக்கத்து காட்டுல வாழற தன்னோட தம்பி சிங்கத்தை இந்த காட்டுக்கு ராஜாவா நியமித்தது. ஓநாய் கூட்டத்துக்கிட்ட போன புது சிங்கம் சண்டைய நிறுத்த சொல்லுச்சு. சிங்கத்தோட பலத்தை தெரிஞ்சு இருந்த ஓநாய் கூட்டம் அமைதியா போயிடுச்சு. அதே மாதிரி கரடி கூட்டமும் சண்டைய நிறுத்திடுச்சு. இத பார்த்த எல்லா மிருகங்களும் தங்களோட புது அரசனை வாழ்த்துச்சுங்க. அதே நேரத்துல வயசான சிங்க ராஜாவையும் வாழ்த்தி நன்றி சொல்லுச்சுங்க.